இந்த தேசத்தை பொறுத்தவரையிலே ஒரு மரத்தின் பெயரால் கட்சி இருக்கக்கூடாது. இப்ப அகில இந்திய முஸ்லீம் லீக்னு ஒரு கட்சி தோன்றியதனாலே அதுக்கடுத்து ஒரு மத கட்சி, அதுக்கு ஒரு மத கட்சி வந்துருச்சா? ஆகையினால நான் சொல்றேன், உலகம் முழுவதும் பரவி இருக்கின்ற இஸ்லாமியர்கள், இஸ்லாம் மதத்தை சார்ந்தவர்கள், உருவமற்ற அரூபியை கடவுளாக கற்றுக்கொள்பவர்கள், முதலாவது சர்வேஸ்வரன் தாமா இருக்கிறார், இரண்டாவது அனாதையா இருக்கிறார், மூன்றாவது சரீரம் இல்லாமல் இருக்கிறார், நான்காவது சகல நன்மையும் நிறைந்தவராக இருக்கிறார், ஐந்தாவது எங்கும் வியாபித்திருக்கிறார், ஆறாவது அனைத்திற்கும் ஆதி காரணமாக இருக்கிறார். இதுதான் 6 லட்சம் மந்திரம் இஸ்லாமியர்கள் எனக்கு சொல்லிக் கொடுத்தது. ஆகையினால நான் இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவன் அல்ல, துப்பி வைத்திருப்பதனால் நான் எந்த மதத்தை சேர்ந்தவன் சொல்ல மாட்டேன். இருந்தாலும் இந்த இடத்தில் சொல்லுகின்ற கட்டாயத்திற்கு வந்து விட்டேன். என்னுடைய தாய் தந்தையர்கள் ஒரு கிறிஸ்தவ மதத்திலே பெற்று விட்டார்கள். நான் கிறிஸ்தவர் என்ற பெயரை வைத்தார்கள் ஆலயத்திலே. அப்ப பெயரையே நான் நீக்கிவிட்டேன். 12 வயதில் பராசக்தி படம் பார்த்துட்டு, கலைஞர் கருணாநிதி கதவு செத்து பார்த்து, சிவாஜி நடிப்பை பார்த்துட்டு, இனி எனக்கு ஆரோக்கிய ராஜன் அல்ல, வெறும் ராஜன். நான் ஆரோக்கியத்தை எடுத்து விட்டேன், ஆரோக்கியமாவே இருக்கிறேன். என்னை கேட்டா எல்லா மதத்துக்கும் கோயிலுக்கு போவேன், எல்லாத்திலையும் கும்பிடுவேன், எல்லாரோடும் பழகிறேன். ஆகையினால அகில இந்திய முஸ்லீம் லீக் என்ற இந்த இயக்கம் வெளியேறிவிட்டு நாம் எல்லோரும் சேர்ந்து அரசியலில் ஈடுபடுவோமே, ஆனால் மற்ற மதத்தினர்களும் அரசியல் கட்சி உருவாக்க மாட்டார்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நம்ம நாட்டில் எந்த மதத்தின் பெயர்லையும் எந்த ஒரு கட்சியையும் தூங்குறதுக்கு அனுமதி கிடையாது. தெளிவாக இப்போ ஒரு முஸ்லீம் போட்டு ஒரு கட்சி ஆரம்பிச்சிங்கன்னா அனுமதி தரமாட்டாங்க. இந்துங்கிற வார்த்தையை வைத்து ஒரு கட்சிக்கு நீ அனுமதி கேட்டால் அனுமதி தரமாட்டாங்க. கிறிஸ்தவர்கள்ங்கிற வார்த்தையை போட்டு ஒரு கட்சியை போட்டிங்கன்னா அந்த கட்சி தேர்தல் கமிஷன் என்ன செய்யாது, அங்கீகரிக்காது. அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதா இருந்தால் எந்த மதத்தினுடைய கலரும் இருக்கவே கூடாது. முஸ்லீம் லீக்கை பொறுத்த வரைக்கும் அது ஆரம்ப காலத்தில் இந்து மகாசபைன்னு அவங்க வச்சிருந்தாங்கல்ல இந்துக்கள்ல, அப்போ அவங்க இந்து மகாசபைன்னு வச்சிருக்கிற காலத்தில் முஸ்லீம் லீக்னு வச்சிருக்கும் பொழுது அந்த ரெண்டுக்கும் தான் அந்த தொடர்ச்சினால அனுமதி இருக்கிறது. முஸ்லீம் லீக்கை ரெண்டா உடைஞ்ச பிறகு நினைச்சாங்க அவங்க அந்த பேரை பயன்படுத்த மாட்டாங்க, தேர்தல் கமிஷன் அனுமதிக்கல, அதான் தேசிய லீக்னு வச்சுக்கிட்டாங்க. முஸ்லீம் லீக்ல இருந்து உடைஞ்சவங்க என்ன செஞ்சாங்க, தேசிய லீக்னு தான் வைக்க முடிஞ்சே தவிர பேர் வைக்க முடியல. அதனால அதுக்கு சட்டத்துக்கு நம்ம போராட வேண்டியதெல்லாம் கிடையாது, ஆல்ரெடி இருக்கிறது. ஆல்ரெடி நம்ம நாட்டில் மதத்தின் பெயரால் எந்த கட்சியையும் துவக்கவே முடியாதுன்னு சட்டம் கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கு பிறகு நம்ம போராடி வேலை இல்லை, தேவையில்லை. ஆனால் ஏற்கனவே இருந்துச்சு பாருங்க, அது இருக்கிற வரைக்கும் தடுக்க மாட்டாங்க. இந்து மகாசபைன்னு அவங்க செயல்பட்டால் அது தடுக்க இயலாது. முஸ்லீம் லீக்னு அந்த காலத்தில் வச்சிட்ட காரணத்தினால, வெள்ளக்காரனை எதிர்த்து போராடுவதற்காக முஸ்லீம்ங்கிற பேரில் அந்த கட்சி இருந்ததுனால அது அப்படியே தொடர்கிறது. இப்போ அனுமதி கிடையாது, பழசு இருக்குமே தவிர இனிமே யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, மதத்தின் பெயரால் அனுமதி கேட்டார்களே ஆனால் தேர்தல் கமிஷனில் அது ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னு சட்டங்கள் திருத்தப்பட்டு விட்டது. பழசு நீடிக்கிறது, அது ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு கட்டத்துக்கு பிறகு என்ன செய்யணும், அப்படியே காலப்போக்கில் இந்து மகாசபை காணா போச்சுல. இந்து மகாசபை முஸ்லீம் லீக் ரெண்டும் சமமாக இருந்துகிட்டு இருந்துச்சு. இந்து மகாசபைங்கிறது மறுவிக்கிறது இப்போ இப்படி சொன்னா தான் தெரிகிற அளவுக்கு போயிடுச்சு. முஸ்லீம் லீக்கும் அப்படி ஓரளவுக்கு முந்தி இருந்த அளவுக்குலாம் இப்போ இல்லை, பல ஊர்களை இல்லாமல் போச்சு. அப்படி காணா போன பிறகு புதுசாக உண்டாகிற எந்த இயக்கமாக இருந்தாலும் முஸ்லீம்களுக்காகவே நடத்துகிற கட்சியாக இருந்தாலும் பேரில் முஸ்லீம் இருக்கக்கூடாது. இந்துக்களுக்காகவே நடத்துகிற கட்சியாக இருந்தாலும் பேரில் இந்துன்னு இருக்கக்கூடாது. அதனால பாரதிய ஜனதா கூட இந்துங்கிற வார்த்தையை அவங்க போட முடியல, போட்டு அனுமதி கொடுக்க மாட்டாங்க. இப்போ கிடையாது, அதான் அதுக்குள்ளது. சரி.